இந்த தேகத்தை அடையாளம் காட்டினாலே அவளுக்கு நான் நன்றிகடன் பட்டிருக்கிறேன் என்று கூறினார் பெரியவா. பெரியவா பிறந்த சமயத்தில் தன் தாயாருக்கு பிரசவம் பார்த்த மூதாட்டிக்கு பெரியவா கொடுத்த பரிசு ருத்ராட்ச மாலை. இந்த சம்பவத்தை பற்றி கூறியவர் கிருபானந்த வாரியார். இது பிரபல நாளிதழ் ஒன்றில் வெளியானது. திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் 1965 ஆண்டு சென்னை நகரில் உள்ள ஒரு பள்ளி ஆண்டு விழாவின் போது முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு போட்டிகளில் வென்ற மாணவ மாணவியருக்கு பரிசுகள் வழங்கினார். பின்னர் ஆசி வழங்கி சிறப்புரை ஆற்றிய போது மனிதன் மனிதனாக வாழ வேண்டிய முறைகளையும் குருவின் மேன்மையை பற்றியும் விளக்கினார். அதற்கு உதாரணமாக அவர் சொன்ன சம்பவம் தான் இது. மனிதன் முதலில் வணங்க வேண்டியது மாதா, இரண்டாவது பிதா, மூன்றாவது குரு, நான்காவதாக தெய்வம். அப்படி ஒரு சம்பவம் தான் இது. சங்கராச்சாரியா மகா சுவாமிகள் அப்போது காஞ்சிபுரத்தில் இருந்தார். வாரியார் அவரை தரிசனம் செய்ய சென்றார். மகா சுவாமிகள் பூஜையில் இருந்ததால் வாரியாரால் அவரை தரிசிக்க இயலவில்லை. அவரது பூஜை முடிவதற்குள் காமாட்சி அம்மனையும் மற்ற கோயில்களையும் தரிசித்துவிட்டு வரலாம் என்று கிளம்பினார் வாரியார். தரிசனம் முடிந்து திரும்பி வரும் வழியில் செங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதரை சந்தித்தார் வாரியார். இருவரும் கோயிலின் ஒரு மூலையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது சுமார் 80 வயது மதிக்கத்தக்க மூதாட்டி ஒருவர் ஊன்றுகோலுடன் மெதுவாக நடந்து வந்து தீட்சிதரை வணங்கினார். பின்பு அவரிடம், எனக்கு ஒரு ருத்ராட்ச மாலை கொடுங்களேன் என்று கேட்டார். அதற்கு தீட்சிதர், என்னிடம் தற்போது ருத்ராட்ச மாலை எதுவும் இல்லையே என்றார். உடனே அந்த மூதாட்டி காஞ்சி பெரியவரிடம் சொல்லி வாங்கித்தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அதற்கு தீட்சிதர், பெரியவாளிடம் என்னவென்று சொல்லி ருத்ராட்சம் கேட்க வேண்டும் என்று கேட்டார். அந்த மூதாட்டி தன் பெயரை கூறி மகா பெரியவரை அவர் தாயார் பிரசவித்த காலத்தில் உடன் உதவிக்கு இருந்த மருத்துவச்சி கேட்டதாக சொல்லுங்கள் என்று கூறிவிட்டு விடைபெற்று கிளம்பினார். வாரியாரும் தீட்சிதரும் பேசியவாறு மடத்தை அடைந்தனர். அன்று மகா பெரியவா பூஜையை சீக்கிரமாக முடித்துக் கொண்டு மாலை 7 மணி அளவில் வேத விற்பனர்களுக்கு ஆகம தேர்வு நடத்தினார். அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு விருது, சால்வை ஆகியவை அளித்து அனுப்பி வைத்தார். இரவு சுமார் 9 மணியளவில் வாரியாரும் மகா பெரியவரும் உரையாடிக் கொண்டிருந்தனர். மடத்து சீடர் அந்த அறையை சுத்தம் செய்ய வந்தார். அப்போது ஒரு சால்வையும் ருத்ராட்ச மாலை ஒன்றும் அங்கு இருந்தன. அந்த சீடரை அழைத்து மகா சுவாமிகள் உடனே செங்காலியை, அதாவது அனந்தராம தீட்சிதரை அழைத்து வா என்றார். சீடர் அப்படியே செய்தார். சுவாமிகள் தீட்சிதரிடம், இந்த சால்வையையும் ருத்ராட்ச மாலையும் உனக்குத்தான் என்று அழுத்தமாக கூறினார். தீட்சிதருக்கு எதுவும் புரியவில்லை. பெரியவர் சிரித்துக் கொண்டே, நீ இந்த மாலையையும் சால்வையையும் என்ன செய்ய போகிறாய் என்று வினவினார். தீட்சிதர் மௌனமாக இருந்தார். உடனே மகா பெரியவர் அவரிடம், இவற்றை பேசாமல் அந்த பாட்டியின் பேரை சொல்லி அவளிடம் சேர்த்துவிடு என்று கூறினார். இந்த தேகத்தை அடையாளம் காட்டினாலே அவளுக்கு நான் நன்றிகடன் பட்டிருக்கிறேன் என்று கூறினார். வாரியாரும் தீட்சிதரும் சிலிர்த்து போனார்கள். பிறகு மடத்து பிரசாதங்களுடன் ருத்ராட்ச மாலையையும் சால்வையையும் சீடனிடம் கொடுத்து தீட்சிதர் மூலம் அவற்றை அந்த பாட்டியிடம் கொடுக்க செய்தார். வாரியாரும் தீட்சிதரும் வியப்பு மேலிட கண்களில் நீர் மல்க மகா பெரியவாளை நமஸ்கரித்தனர்.